Good evening to all. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ ஹெட்டிங், அதாவது புதிய லெசன் பார்க்க போகிறோம். சாப்டர் வந்து 12th சாப்டர். ஹெட்டிங் வந்து மினரல் நியூட்ரிஷன் சொல்லக்கூடியது. மினரல் நியூட்ரிஷன்னா கனிம ஊட்டம். கனிம ஊட்டம் வந்து ஒரு பிளான்ட்ஸ்க்கு எவ்வளோ முக்கியம்ன்றதை பற்றி இதில் பார்க்க போகிறோம். அந்த கனிம ஊட்டம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ மைக்ரோ எலமெண்ட்ஸை பற்றி படிக்க போகிறோம். அந்த எலமெண்ட்ஸ் வந்து குறைவாக ஒரு பிளான்ட்ஸ்க்கு கிடைச்சாலோ இல்லை அதிகமாக கிடைச்சாலோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஏற்படும், அதனால் என்னென்ன டிசீஸ் ஏற்படுது, அதே நேரத்தில் எப்படிலாம் பிளான்ட்ஸுடைய க்ரோத் பாதிக்கப்படுதுன்றலாம் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஹெட்டிங் பாருங்கள். இது ஆஸ் ஏ ட்ராவலர் யூ வுட் ஹேவ் காட் ஏ பாருங்கள் கேட் ஏ சான்ஸ் டு அப்சர்வ் த பிளான்ட்ஸ். ஆஸ் ஏ ட்ராவலர் யூ வுட் ஹேவ் காட் ஏ சான்ஸ் டு அப்சர்வ் த பிளான்ட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு பயணியாக, அதாவது ஒரு ட்ராவலர்னால் ஒரு பயணியாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே அப்படியே போகும்பொழுது பிளான்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு டைம் உண்டா, இல்லை விட்டு நோக்கியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தட் ஆல் பிளான்ட்ஸ் ஆர் நாட் அலைக். எல்லா பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணும்பொழுது ரோட் சைடோ இல்லை எங்கேயோ போயிருக்கும் போது இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்கும்பொழுது எல்லா பிளான்ட்ஸுடைய ஒரே மாதிரி இருக்கா? அப்படி ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா ஆல் பிளான்ட்ஸ் ஆர் நாட் அலைக்னா எல்லாம் ஒன்று போல் இருக்காது. ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் இன் டைம் அப்சர்வ் இன் நேச்சர். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வந்து செவி சாய்ப்பதற்கு சிறிய நேரம் செல்லும். அதாவது நீ இயற்கையை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்குங்க. யூ கேன் நோட்டீஸ் பிளான்ட்ஸ் வந்து அட்ராக்டிவ் லீவ்ஸ், ஃப்ளார் அண்டு ஃப்ரூட்ஸ். நீங்கள் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பிளான்ட்ஸை விட்டு நோக்குங்க. எல்லா பிளான்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு பிளான்ட்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் அது டைம் ஒதுக்கி அதை நீங்கள் விட்டு நோக்குனீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்ஸ்லையும் காணப்படக்கூடிய ஒரு அட்ராக்டிவ் லீவ்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ஃப்ளார் எப்படி இருக்குது, அந்த ஃப்ரூட்ஸ் எப்படி அதை நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. கேன் யூ சே ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ஹெல்த்தி அண்ட் யூனிஃபார்ம் இன் க்ரோத். எல்லா பிளான்ட்ஸும் ஒரே மாதிரி ஹெல்த்தியாக யூனிஃபார்மாக வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்குறாங்க. பாருங்கள், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் சம் பிளான்ட்ஸ் ஆர் நாட் ஹெல்த்தி அண்டு ஸோ சிம்டம்ஸ் லைக் டெக்ஸ்டர். சில பிளான்ட்ஸ் வந்து சரியாகவே வளர்ந்துருக்காது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டர் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கலாம். டெக்ஸ்டர் சேஞ்சஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆரோக்கியமாக இருந்திருக்காது. அதே நேரத்தில் ஸ்டண்டர்டு க்ரோத், அதோடைய வளர்ச்சி குன்றிருக்கலாம், அதை குன்றி காணப்படும். குளோரோஃபில் இல்லாமல் இருக்கலாம். நெக்ரோசிஸ் அண்டு சோஆன். நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோட நுண்ணுயிரோ இல்லை ஊட்டச்சத்தம் குறைவாக காணப்பட்டிருக்கலாம். நசிவு, நெக்ரோசிஸ்னால் திசு நசிவு இல்லை. கேன் யூ டெல் வாட் இஸ் த ரீசன்? இதுக்கு உங்களுக்கு என்ன ரீசன் தெரியுமா? அவருடைய ரீசனை பற்றி என்ன பாருங்கள். ரீசன் ஆல் திஸ் சிம்டம்ஸ், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த சிம்டம்ஸ்க்கெல்லாம் காரணம் என்ன? ரீசனும் தெரியுமா? யூ மே பி டியூ டு த இன்ஃபெக்ஷன் ஆஃப் மைக்ரோபியல் பேத்தோஜன்ஸ் ஆர் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் டியூ டு மினரல் டெபிஷியன்சி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கலாமா? இட் மே பி டியூ டு த இன்ஃபெக்ஷன் மைக்ரோபியல் பேத்தோஜன்ஸ்னால் நுண்ணுயிர்களால் ஏற்படக்கூடிய நுண்ணுயிர்கள் தாக்கம், அதாவது அதுவும் நுண்ணுயிர் தாக்கியிருக்குமா, அந்த தாக்கங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாமா? அடுத்து கிளைமேட் சேஞ்சஸ்னால் காலநிலை காரணியாக இருக்கலாமா? அல்லது மினரல் டெபிஷியன்ஸ்னால் அதுக்கு கிடைக்கக்கூடிய கனிமங்கள் வந்து குறைவாக கிடைச்சிக்கலாமா? இந்த மாதிரி 3 காரணங்களாக தான் தாவரங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் எங்கேயாவது போகும்போது தாவரத்தை பார்க்க சொல்கிறாங்க. அதை உற்று நோக்கும் பொழுது அதில் எல்லா பிளான்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. இவ்வளவு மாற்றங்கள் இருப்பதற்கு என்ன காரணங்கள்? இந்த 3 காரணங்கள் ஏதாவது இருக்கலாமான்னு கேட்குறாங்க. இன் திஸ் சாப்டர் வி ஆர் கோயிங் அண்ட் லேர்ன் அபவுட் கிளாசிஃபிகேஷன். இதில் நம்ம என்ன பார்க்க போனால், இதில் வந்து கனிமங்களின் வகைப்பாடை பற்றி படிக்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் அப்படின்னா கனிமங்கள் வகைப்பாடு. அண்டு தியர் ஃபங்க்ஷன், அந்த மினரலுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். டெபிஷியன்சி டிசீஸ், அந்த மினரல் டெபிஷியன்சி டிசீஸ் அண்ட் சிம்டம்ஸ். அந்த மினரல் வந்து ஒரு பிளான்ட்ஸுக்கு சரியாக கிடைக்கலைன்னா என்னென்ன சிம்டம்ஸ் காணப்படும். நைட்ரஜன் மெட்டபாலிசம் அண்ட் ஸ்பெஷல் மோட்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். ஃபர்தர், ஹவு கேன் திஸ் ஐடியாஸ் ஹெல்ப் அஸ் டு இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி இன் அக்ரிகல்ச்சர். அப்போ இது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா,
தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கனிமங்கள் வந்து பற்றாக்குறை ஏற்பட்டால் என்ன நோய் அறிகுறி ஏற்படும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்ன்றதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிற சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த பிளான்ட்ஸ் நேச்சுரலி ஆப்டை நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த அட்மாஸ்பியர். தாவரங்கள் இயற்கையாகவே வளிமண்டலம், நீர் மற்றும் மண்ணில் இருந்து ஊட்டச்சத்துக்களை பெறுகின்றன. அதான் சொல்கிறாங்க, பிளான்ட்ஸ் வந்து நேச்சுரலாக ஆப்டை நியூட்ரியன்ஸ் எங்கேருந்து பெறுது? ஃப்ரம் அட்மாஸ்பியர், வாட்டர் அண்டு சாயில். இங்கே 3 இடத்துல தான் படுது. ஒவ்வொரு பிளான்ட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எங்கேருந்து கிடைக்குன்னா அட்மாஸ்பியர்லேருந்து கிடைக்குது, வாட்டர்லேருந்து கிடைக்குது, சாயிலிருந்து கிடைக்குது. கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் கால்டு ஆஸ் skeletal elements and consist about 94% of tri weight. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய வந்து அமைப்பு சட்ட தனிமங்கள் எனப்படுகின்றன. இவை தான் வந்து ஸ்கெலிட்டல்னா ஒரு தாவரத்துக்கு அமைப்பை குறிக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கின்றாங்க. இதனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 94% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தாவரத்துடைய ஒரு தாவரம் உலர்ந்து போயிருக்குன்னா அந்த உலர்ந்து போன தாவரத்தை இடம் போட்டோம்னா அதில் 94% வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் தான் இருக்கும். அந்தளவுக்கு அது அதிக அளவில் அதை பயன்படுத்துது. அதுதான் அந்த தாவரம் அமைப்புன்றாங்க. These elements play an important role in formation of organic compounds such as இதுதான் ஆர்கானிக் காம்பவுண்டாக உருவாகுன்றாங்க. என்னென்ன உருவாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்டாக இருக்குது, ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன். திஸ் நான் மினரல் எலமெண்ட்ஸ் அப்டைன் ஃப்ரம் வாட்டர், அதை அப்டைன் எடுக்கிறதுக்கு இது பயன்படுது. அதே நேரத்தில் மினரல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஃபேஷன் எசென்சியல் சொல்கிறாங்க இல்லைங்களா? எசென்சியல், அதாவது எசென்சியல்னால் அதுக்கு தேவையானது, முக்கிய பங்கு வகிக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அர்னான் சொல்லக்கூடியது. அர்னான் அண்டு ஸ்டவுட் 1939 அர்னான் ஸ்டவுட் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 2 பேர் இங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸை வந்து வகைப்படுத்துகிறாங்க. இவையெல்லாம் எசென்சியல் அப்படின்னு அதாவது கிரைட்டீரியா அதை வந்து வகைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனுடைய அளவுகோலை அளித்தனர். இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா இது இந்த குறைபாடை நீக்கலாம் சொல்கிறாங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாருங்கள், எலிமெண்ட்ஸ் நெசசரி ஃபார் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். எலிமெண்ட்ஸ் நெசசரி ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னா தாவர வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு அவசியமான கூறுகளாக இருத்தல் வேண்டும். எது? மினரல்ஸ். அடுத்து, தே சுட் ஹேவ் டைரக்ட் ரோல் இன் த மெட்டபாலிசம் ஆஃப் த பிளான்ட். தாவரங்களின் வளர்ச்சித மாற்றத்தில் நேரடியாக பங்கு பெற வேண்டும். கனிமங்கள் வந்து பங்கு பெறும் சொல்றாங்க. தாவரங்கள் வளர்ச்சித மாற்றத்தில் நேரடியாக பங்கேற்க வேண்டும். இட் கேனாட் பி ரீப்ளேஸ்டு பை அதர் எலிமெண்ட்ஸ். ஒரு தனிமத்தின் பற்றாக்குறையை மற்றொன்று பதிலீடு செய்தல் இருத்தல் வேண்டும். ஒரு தனிமம் வந்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக வேறொரு தனிமம் வந்து அங்கே அந்த இடத்தில் ஃபில் பண்ணி அதை சரி பண்ண வேண்டும். டெஃபிஷியன்சி மேக்ஸ் த பிளான்ஸ் இம்பாசிபிள் டு கம்ப்ளீட் தியர் வெஜிடேட்டிவ் அண்டு ரிவர்ட் ஃபேஸ். அதாவது இதன் குறைபாட்டின் காரணமாக உடல மற்றும் இனப்பெருக்க நிலை முழுமை பெறுவதை பாதிக்க முடியாததாக இருக்க வேண்டும். ஆமாம், எந்த காரணத்தை கொண்டும் தனிமங்கள் பற்றாக்குறையினால ஒரு தாவரத்தினுடைய வெஜிடேட்டிவ்னா உடல இனப்பெருக்கம், ரீவர்ட்னா இனப்பெருக்கம், இது ரெண்டும் முழுமை அடைய வேண்டும். பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினரல் குறைபாட்டினால ஒரு தாவரங்களில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படக்கூடாது. இதுதான் உங்களுடைய அழுத்த கூறுகள். இது சரியாக பார்த்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. அடுத்து நான் பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் பாருங்கள், வகைப்பாடு, கனிமங்களின் வகைப்பாடு சொல்லக்கூடியது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் குவான்டிட்டி ரிக்யர்மெண்ட்ஸ். அதாவது நம்ம இப்போ என்ன பார்க்கணும்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ், கனிம வகைப்பாடு படிக்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹெட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் ரிக்யர்மெண்ட். அதாவது அளவின் அடிப்படையில் ஒரு தாவரத்துக்கு எந்த அளவில் ஒவ்வொரு மினரலும் தேவைப்படுது என்ற அடிப்படையில் அதை வகைப்படுத்த போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எசென்சியல் எலமெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆஸ் மேக்ரோ எலமெண்ட்ஸ், மைக்ரோ எலமெண்ட்ஸ் அண்டு அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ். இதில் 3 வகை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 3 வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அடிப்படையில் 3 வகையை பிரிக்கலாம். அவை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ், பெரும் ஊட்டங்கள் பேர். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் சிறு ஊட்டங்கள் பேர். அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ் அப்படின்னு சொன்னால்
அன்கிளாசிஃபைட்னா அதாவது அன்கிளாசிஃபைட்னா வகைப்படுத்தாத கனிமங்கள் பேர். அன்கிளாசிஃபைட்னா வகைப்படுத்தாத கனிமங்கள். அப்போ மேக்ரோனா பெருவூட்டங்கள், மைக்ரோனா சிறு ஊட்டங்கள், அதே மாதிரி அன்கிளாசிஃபைட்னா வகைப்படுத்தாத ஊட்டங்கள். இந்த மாதிரி 3 வகை காணப்படும் சொல்கிறாங்க. 3 வகை காணப்படுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதில் வந்து பாருங்க, அண்ட் தி ரிக்யர்மெண்ட்ஸ் எசென்சியல் மினரல்ஸ் which are required higher concentration are called macronutrients. macronutrients என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதிக அளவில் எதெல்லாம் பயன்படுத்துது, அதிக அளவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சில இன்றியமையாத எசென்சியல் மினரல்ஸ்னால் சில இன்றியமையாதவை தாவரங்களுக்கு அதிக அளவில் பயன்படுது. அவை வந்து மேக்ரோ எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். எசென்சியல் மினரல்ஸ் which are required for the less concentration. சிலது வந்து அதிகமாக தேவைப்பட்டால் அது வந்து மேக்ரோ, குறைவாக தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து மைக்ரோ சொல்கிறாங்க. சில மினரல்ஸ் லைக் சோடியமாக இருக்கட்டும், சிலிக்கான், கோபால்ட் அண்டு செலினியம் ஆர் நாட் இன்க்ளூடட் இன் த லிஸ்ட் ஆஃப் எசென்சியல் நியூட்ரியன்ஸ். அப்போ இந்த எசென்சியல் நியூட்ரியன்ஸில் அதாவது சோடியமாக இருக்கட்டும், சோடியம், சிலிக்கான், கோபால்ட், செலினியம் போன்ற தனிமங்கள் வந்து எசென்சியல் சொல்லக்கூடிய நியூட்ரியன்ஸ் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. இது தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து பட்டியலில் சேர்க்கப்படவில்லை. பட் ஆர் ரிக்யூர்டு பை சம் பிளான்ட்ஸ். ஆனால் இது வந்து சில பிளான்ட்ஸ்க்கு தேவைப்படுது, சில பிளானோட செயல்பாட்டுக்கு இது 4 தேவைப்படுது. ஆனால் அந்த மேக்ரோ அதாவது பார்த்தீங்கன்னா எசென்சியல் பட்டியலில் இதெல்லாம் சேர்க்கப்படலான்றாங்க. அதாவது எசென்சியல் பட்டியல்னா எசென்சியல் என்ன, மேக்ரோ நியூட்ரியன்ஸில் இந்த 4ஐயும் இணைக்கப்படவில்லை. ஆனால் இது பிளான்ட்ஸ்க்கு சில பிளான்ட்ஸுடைய தேவைக்கு இது பயன்படுது. திஸ் மினரல்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த லிஸ்ட் அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ். இது வந்து 2 மார்க் கேட்கலாம். அப்போ அன்கிளாசிஃபைடு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம், சிலிக்கான், கோபால்ட், செலினியம் அவை வந்து அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ். திஸ் மினரல்ஸ் பாருங்க play specific role. For example, silicon is essential for the pest resistance. அப்போ இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். சிலிக்கான் பாருங்க, சிலிக்கான் சொல்லக்கூடிய அந்த இது வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்னா பூச்சிகள் வந்து தாக்குதலை பூச்சிகளின் எதிர்ப்புக்கு பயன்படுது. அடுத்து பிரிவென்ட் வாட்டர் லோடிங் அண்டு அட் செல் வால் ஃபார்மேஷன் இன் பாருங்க எக்ஸ்டேசி, அதாவது இக்வஸ்டேசி சொல்லக்கூடிய ஒரு இக்வஸ்டேசி சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைரஃபிசி, அதாவது சைப்ரேசி அண்டு கிராமினே, இந்த 3 குடும்ப தாவரங்களுக்கு இந்த சிலிக்கான் பயன்படுது. இது 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகேங்களா, தெரிஞ்சுப்பாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம என்ன பார்க்க போனா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் பேஸ்ட் ஆன் மொபைலிட்டி. அதாவது மொபைலிட்டினா இடப்பெயர்வு செய்யக்கூடிய, அதாவது இடப்பெயர்வு சார்ந்த கனிமங்களின் வகைப்பாடு. அதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மினரல்ஸ் பேஸ்ட் ஆன் மொபைலிட்டினா ஒரு தனிமம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அந்த இடப்பெயர்ச்சி அதை ஃபேஸ் பண்ணி இதை வகைப்படுத்துகிறாங்க. இஃப் யூ அப்சர்வ் வி ஆர் டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் அப்பியர் ஃபர்ஸ்ட். இது வந்து அப்பியர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பற்றாக்குறை அறிவு முதலில் வந்து தோன்றும் இடத்தை வைத்து ஒரு தாவரத்தில் எந்த இடத்துல பற்றாக்குறை, சிம்டம்ஸ்னால் என்ன, பற்றாக்குறை, டெஃபிஷியன்சி சிம்டம்னா ஏதோ ஒரு பற்றாக்குறை ஏற்படுது. அதை வைத்து யூ கேன் நோட்டீஸ் டிஃப்ரென்ஸ் ஓல்டு அண்டு யங்கர் லீவ்ஸ். அதாவது எப்படி அதை வந்து கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான்ஸ் இருக்குன்னா அதில் வந்து முதிர்ந்த இலை எது, இளம் இலை என்ற வேறுபாட்டை உணர முடியும். இதுக்கு முக்கிய காரணம் கனிமங்களின் இடைப்பெயர்வு தான். அப்போ என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ அப்சர்வ் வேர் த டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் அப்பியர் ஃபர்ஸ்ட். முதல் நீ தாவரங்களில் அந்த டெஃபிஷியன்சி சிம்டம்ஸை பாருங்கள். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அதில் லீவ்ஸ் வந்து சில இடங்களில் ஓல்டாக இருக்கும், சில இடம் யங் லீவ்ஸாக இருக்கும். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இட் இஸ் மெயின்லி டியூ டு த மொட்டிலிட்டி ஆஃப் மினரல்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு மினரல் வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு மூவ் ஆகிருக்கு, அதனால தான் இது காணப்படுன்னு சொல்கிறாங்க. திஸ் தே ஆர் கிளாஸிஃபைடு இன்ட்டு ஆக்டிவ்லி. இதை வந்து கிளாஸிஃபை எப்படி பண்ணால் ஆக்டிவ்லி மொபைல் மினரல்ஸ் ஒன்று அண்டு ரிலேட்டிவ்லி இம்மொபைல் மினரல்ஸ். ஆக்டிவ்லி மொபைல் மினரல்ஸ்ன்னு ஒரு டைப் ஆகும், இன்னொரு டைப் வந்து ரிலேட்டிவ்லி இம்மொபைல் மினரல்ஸ் பேர். 2 வகை பிரிக்கிறாங்க. அதாவது ஆக்டிவ்னா என்னென்னா விரைவாக இடம்பெறும் தனிமங்கள் என்று பெயர். அதே நேரத்தில் ரிலேட்டிவ்லி இம்மொபைல் மினரல்ஸ்னால்
ஒப்பீட்டு அளவில் ஒரு ஒன்றுக்காக இன்னொன்று ஒப்பீடு பண்ணுறோம். ஒன்றுக்காக இன்னொரு மாற்றம் செய்யணும். அதுலையா ஒப்பீட்டு அளவில் இடம்பெயராத தனிமங்கள் என்று ரெண்டு வகை இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது வந்து ஆக்டிவ்லி மொபைல் மினரல்ஸ். ஆக்டிவ்லி மொபைல் மினரல்ஸ்னால் விரைவாக இடம்பெறும் கனிமங்கள் இருந்து பார்க்க போகிறோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம், குளோரின், சோடியம், சிங்க், மாலிப்டினம் மாலிப்டினம் இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்லி மொபைல் மினரல்ஸ் விரைவாக இடம்பெறுவது. The deficiency symptoms first appear on old and senescent leaves. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இவை வந்து இலைகளை நோக்கி தனிமங்கள் விரைவாக இடம்பெறுவதால் பற்றாக்குறையாகவும் முதிர்ச்சி அடைந்து உதிரும் நிலையில் உள்ள இலைகளில் தோன்றுகிறது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இது வந்து ஒரு இலையிலிருந்து இந்த தனிமங்கள்லாம் ஈஸியாக வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா அந்த இலை வந்து ஊந்துரும். இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போயிடும். ஒரு பிளான்ஸ் இருக்குது, அந்த பிளான்ஸில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு உருவாக்கக்கூடிய இலையில் இருக்கக்கூடிய இவையெல்லாம் அடுத்து உருவாக்கக்கூடிய இலைக்கு இவையெல்லாம் மூவ் ஆயிடுச்சுன்னா அந்த இலை உதிரக்கூடிய நிலை இருக்கும். அப்போ ஓல்டு லீவில் இருந்து எங்கள் லீவுக்கு இவையெல்லாம் மூவ் ஆச்சுன்னா அங்கே அந்த சிம்டம்ஸ் தெரியுன்றாங்க. அதனால் அந்த இலை வந்து ஊந்துடும். அப்போ இலை ஊந்துச்சுன்னா காரணம் என்ன? அப்போ அந்த உதிர்ந்த இலையில் இருந்த இந்த ஆக்டிவ்லி மொபைல் மினரல்ஸ் வந்து எங்கள் இலைக்கு போனதுனால அது ஊந்துருச்சு. அடுத்து ரிலேட்டிவ்லி இம்மொபைல் மினரல்ஸ் கால்சியம், சல்பர், அயன், போரான் அண்டு காப்பர். இவை வந்து சோஸ் டெபிஷியன்சி சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்பியர் and young leaves due to the immobile nature of minerals. இம்மொபைல்னா இவை வந்து யங் லீவ்ஸில் காணப்படும். இது வந்து இடம் விட்டு நகராது. இது வந்து என்ன செய்யாது? நகராது சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டளவில் இடம்பெறாது. இது வந்து கால்சியமாக இருக்கட்டும், கந்தம் சொல்லக்கூடிய இருக்கட்டும், இரும்பு, போரான் இவையெல்லாம் வந்து ஒரு பற்றாக்குறை அறிகுறி முதலில் இளமிலையில் தோன்றுகிறது. இவை இல்லைன்னா சப்போஸ் அவை இல்லைன்னா இளமிலையில் பற்றாக்குறை தோன்றும் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் மொபைல் மினரல்ஸ் இது வந்து இங்கே இருக்கக்கூடியது அப்படியே மூவ் ஆகி இங்கே போயிடும். அப்படி போச்சுன்னா அது மொபைல். இம்மொபைல்னா எங்கிலையில் இருக்கு பாருங்க, அது அங்கே எங்கிலையில் இவையெல்லாம் காணப்படவில்லை. எது அந்த கால்சியம், சல்பர், அயன், புறான்லாம் வந்து இன்னும் வரவே இல்லை. அதனால அது வந்து இந்த மாதிரி இருக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மூவ்மெண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, நீ ஒரு கெட்டிங் இருக்கிறத பாருங்க. இப்போ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இவங்க மினரல் டைப்ஸ் இருக்குல்லைன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிறாங்களே அது மைக்ரோ, இங்கே அன்கிளாசிஃபைட் மினரல்ஸ். இதை பற்றி பார்க்கலாம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க நல்லா சொல்லுங்க excess than 10 mmol kg1 in tissue concentration or 0.1 to 10 gram per gram of dry weight. அதாவது ட்ரை வெயிட் இருக்காங்க. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு திசுவில் வந்து 10 mmol ஒரு கேஜியில் இந்த உலர் எடையில் வந்து 0.1 to 10 கிராம் அளவில் தேவைப்படுதல். ஒரு திசுவில் வந்து 10 கிராம் தேவைப்படுது. எது பெருங்குடல் எது தேவைப்படுதுன்னா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பொட்டாசியம் எல்லாமே, பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது எல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எதெல்லாம் காணப்படும்னா லெஸ் தென் 10 mmol வந்து 0.1 per கிராம். அதில் வந்து 0.1 கிராம் காணப்படும். எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க எஃப்இ, எம்என்சியு இதெல்லாம் காணப்படும். அதே மாதிரி அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெக்யூர்ட் ஃபார் சம் பிளான்ஸ் இன் ட்ராஸ் அமௌண்ட்ஸ் அண்ட் ஹேவ் சம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். அதாவது குறிப்பிட்ட தாவரங்களே சில முக்கிய செயல்பாட்டிற்கு மிக குறைந்த அளவு தேவைப்படுவை. அதாவது குறிப்பிட்ட அளவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில தாவரங்களில் வந்து சில செயல்பாடு இருக்கும். செயல்பாடுனா அது இயங்குவதற்கு அதோடைய ஃபங்க்ஷன் தேவைப்படுவை. எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சோடியம், கோபால்ட்டு, சிலிக்கான், செலினியம் இவையெல்லாம் வந்து அன்கிளாசிஃபைடு மினரல்ஸ் எக்ஸாம்பிள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இதிலிருந்து என்னன்னு கேட்கலாம். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எக்ஸாம்பிள் கேட்டால் இதை எழுதணும். அப்படியே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எக்ஸாம்பிள் கேட்டால் இது எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி கிளாஸ் பண்ணால்
இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து 1 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை ஒரு 2 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.